சிரித்த முகத்தோடு பேசிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். ஆனால் சீமான் அவர்கள் வெகு நாட்களாக வெளியில் வருவதே இல்லை, செய்தியாளர்களை சந்திப்பதே இல்லை. அதை நினைக்கும் போது நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கவங்க எல்லாருக்குமே மகிழ்வாக இருக்குது. காரணம் என்னென்னா, ரொம்ப இலகுவாக எளிதாக கிடைக்கிறதால நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்கள் சென்றடைகிறதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய பேச்சுக்கள்லாம் வேடிக்கை ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவர் உங்களை சந்திக்காமல் இருந்து பிரச்சனைன்னு வரும்போது அவரை தேடி வருவீங்கள, அப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த வகையில் சரியான ஒரு முடிவு எடுத்து செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு திரைப்பட நிகழ்வுக்கு கலந்துக்கிறாருங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுவும் திரைப்படம் சார்ந்த விடயங்கள் தான். அதுக்கு அவர் ரொம்ப மகிழ்வோடவும், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கலைஞர்களோட அவர் பணியாற்றிய பல நிகழ்வுகளை எடுத்து சொல்லியிருந்தார். அதில் ரொம்ப முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. அதுதான் என்ன மிகப்பெரிய ஆச்சரியத்தில் அழுத்தியது. எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகியாக காட்சியளிக்க நம்ம ஜெயராம் அவர்கள், ஊர்வசி மேடம் அவர்கள் அவங்கள பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பேசுகிறாரு. இன்னும் அனைவரை பற்றியும் சொல்கிறாரு. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாரு மிக முக்கியமான ஒரு நபர் ராஜ்கிரண். அவருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு சில வருடங்களுக்கு முன்பு. மத ரீதியாக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்கிரண் அவர்கள் அந்த நேரத்தில் ரொம்ப கோபத்தோடவே அண்ணன் சீமானுக்கு எதிராக காட்டமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களும் நிறைய நிகழ்வு நடக்குது, அதுக்கெல்லாம் பேசாமல் இதுக்கு மட்டும் கேள்வி எழுப்புறீங்களே அப்படின்ற மாதிரி உடனே அதுக்கு பதில் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சு இப்போ வரும்போது, இப்போ பல வருடங்களுக்கு பிறகு நேரில் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது அவருடைய பெருமை என்னவோ அதை அந்த மேடையில் சொன்னார். அவருக்கும் இருக்கிற முரண் இருக்குது, ரொம்ப இலகுவாக கடந்துட்டு போயிருக்கலாம், அவரை பேசாமலே விட்டு போயிடலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அவர் ஒரு நல்ல நடிகர், அவர் பேசக்கூடிய வசனங்களுக்கு அவர் கொடுக்குற பாஸ் இளையராஜா இசைக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு பெருமையாக பேசினதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். இப்படி ஒரு மனிதரெல்லாம் பெருந்தன்மையோடு வாழ்கிறத பார்க்குறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது.